ஹாய் ஹலோ ஐகான்ஸ், நான் உங்கள் லத்திகா மினிட் மேஜிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் அண்ட் டைம். இந்த மோஷன் அண்ட் டைம் அப்படின்ற டாப்பிக்கை நான் நம்ம சேனலில் ஜஸ்ட் 25 மினிட்ஸில் உங்களுக்கு கற்றுத்தரதா இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மோஷன் தான் என்னன்னு பார்ப்போமா. மோஷன்னா என்ன அப்படின்னா an object which is in a motion if it changes its position with time. அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளோட பொசிஷன் மாறும். எப்படி மாறும்னா, இப்போ இந்த கிளாக் இந்த இடத்துல இருக்குங்க, இந்த இடத்துல இருந்து இதோட பொசிஷனை நான் இப்படி மாற்றுறேன். இப்படி மாற்றும் போது அதுக்கு ஒரு நேரம் எடுத்திருக்கும். ஸோ அந்த பொசிஷனை மாற்றுறேன் இல்லையா, சேஞ்சிங் இட்ஸ் பொசிஷன், அதாவது மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கேன். மூவ்மெண்ட் கொடுக்கறது பேர் தான் மோஷன். பொருள் ஒரு இடத்துல இருக்கு, அந்த பொருளை நான் வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன், இல்லை வேற இடத்துக்கு இடம் மாத்துறேன் அப்படின்னா அது மோஷன். அந்த பொசிஷனை நம்ம மாத்துறது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கறது, அதுதான் மோஷன். இந்த மோஷன்றதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வானத்துல பறக்கிற பறவைங்க எல்லாம் இருக்குல்ல, அவங்களும் ஒரு மோஷன்ல தான் இருப்பாங்க. இப்போ நீங்க ரோட்ல போற காரை பார்க்கலாம். இப்போ ஒரு கார் இருக்கு, அந்த கார் நகர்ந்து போயிட்டு இருக்கு. கார்ன்றது ஒரு ஆப்ஜெக்டா பாருங்க, அந்த கார்ன்றது நகர்ந்து போகுது, அது மோஷன்ல இருக்கு. இப்போ ஒரு ஃபேன் உங்க வீட்டில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க, அது ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு மோஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இடம் மாறுறது பேர் தான் என்ன அப்படின்னா மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு மூமெண்ட் அந்த ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சுன்னா அது மோஷன் சொல்லி சொல்லுவோம். அண்ட் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் டைம் மட்டும் போயிட்டே இருக்கு, ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல தான் இருக்கு, டைம் மட்டும் நவுந்துட்டே இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல தான் இருக்கு அப்படின்னா அதை ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம். எது ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவோம்? டைம் நவுந்துட்டு தான் இருக்கும், டைம் எப்பவுமே நிற்காது, டைம் எப்பவுமே நிற்காது. ஸோ டைம் நகர்ந்துட்டு தான் இருக்கும், பட் அந்த ஆப்ஜெக்ட் அதே இடத்துல இருந்துச்சுன்னா அது ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த மோஷன்லேயே நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இது பீரியாடிக், ரெண்டாவது ரெக்டிலினியர், மூணாவது சர்க்குலர். பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் அப்படின்றது the object repeats its movement at equal intervals. The object repeats itself at equal intervals. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்டுலம் இல்லை ஒரு ஸ்விங் எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்விங்கு மாதிரி ஒன்று காட்டுறேன். இப்போ இது ஸ்விங்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்விங்கு இப்போ இந்த இடத்துல தான் இருக்குது, இது ரெஸ்ட் பொசிஷனில் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது நான் மோஷன் கொடுத்துட்டேன். இது ஈக்குவல் இன்டர்வல்ஸ், இந்த பெண்டுலம் அதோட ஈக்குவல் இன்டர்வல்ஸில் மூவ் ஆகிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் அதையே. ஆனால் அது சர்க்குலராக போகாது. அந்த இன்டர்வல்ஸ்குள்ளேயே அதோட மோஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது பேர் தான் பீரியாடிக் மோஷன். ரெண்டாவது சொன்னதுன்னா சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மோஷன் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். அதாவது இப்போ இந்த கிளாக் எடுத்துக்கோங்க. இந்த கிளாக்கை பார்த்தீங்கன்னா, அந்த கிளாக்கோட ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்குலராக வரும், சுற்றிக்கிட்டே வரும், கரெக்டாக? ஸோ மோஷன் இன் அ சர்க்குலர் பாத், அந்த ஒரு இடத்தையே சுற்றிட்டு வந்துட்டே இருக்கும். அதாவது சர்க்குலர்லாம் நவுந்துட்டே இருக்குது சர்க்குலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது சொன்னது ரெக்டிலினியர் மோஷன். இந்த ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னா என்னன்னா, மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் பாத். கார் என்ன பண்ணுவோம், ரோட்டில் கார் ஓட்டிகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு டக்குன்னு இந்த சைட் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், திரும்பணும் அப்படின்னா இப்படி திருப்பிடுவோம். பட் ட்ரெயின் அப்படி கிடையாது. அந்த பாத் பார்த்தீங்கன்னா, ட்ராக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். அதுதான் ரெக்டிலினியர் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பீடு. ஸ்பீடுனா என்ன? வேகம். ஒரு வேகத்தை நம்ம எப்படி கணிக்கிறது? அதாவது இப்போ நான் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் தெருமுனையில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. அப்படி பிளான் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறீங்க, யார் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் சேர்றாங்க அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறீங்க. பேசிக்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 20 மீட்டர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க, 20 மீட்டர் இருக்குது. நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்க. ஒரு ஆள் அந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, இன்னொரு ஆள் அந்த கோயிலில் போய் ரீச் பண்ணுறதுக்கு 6 செகண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. மூணாவது ஆள் அந்த கோயிலை ரீச் பண்ணுறதுக்கு 5 செகண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. இதில் யார் அந்த கோயிலை வேகமாக போய் ரீச் பண்ணியிருப்பா? யார் அந்த நேரத்தில் குறைவான நேரத்தில் போனாங்களோ
அவங்க தான் அந்த கோயிலை வந்து வேகமாக ரீச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? அதாவது இப்போ வந்து 10 செகண்ட் எடுத்து ஒருத்தவங்க வந்து 20 மீட்டர்ஸ் இருக்க கோயிலை ரீச் பண்ணுறவங்களுக்கும் 5 செகண்ட் எடுத்து 20 மீட்டர் கோயிலை ரீச் பண்ணுறவங்களுக்கும் எவ்வளோ பெரிய ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? யார் வேகமாக இப்போ போயிருப்பாங்க? அந்த 5 செகண்ட்ஸ் எடுத்தவங்க தான் போயிருப்பாங்க. கரெக்டாக? அதாவது இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக போகிறீங்க, எவ்வளோ வேகம் அப்படின்றது எப்படி கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்ற பொறுத்து தான் வேகத்தை நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு மோஷனில் இருக்க ஆப்ஜெக்டோட ஸ்பீடை நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஒரு கார் வந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும். இனிஷியலாக இப்போ வந்து அவங்க வந்து காலேஜில் இருக்காங்க, ஓகேவா? காலேஜ்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகணும். வீட்டை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணும்போது இனிஷியலாக இருக்கிற அவங்களோட ஸ்பீடு வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட வீடு வந்து அவங்க போய் சேரணும். வீடு போய் சேர்றது டிஸ்டன்ஸ், அவங்களோட டிஸ்டன்ஸ். காலேஜோ இல்லை ஸ்கூல்லேருந்து அவங்களோட ஹோம் வந்து ஒரு டிஸ்டன்ஸ். அதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்பீட் அப்படின்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டிஸ்டன்ஸ் அது வந்து என்ன யூனிட் இருக்கும்? டிஸ்டன்ஸ்னால் எப்படி மெஷர் பண்ணுறது யூனிட் வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீட்டர் இல்லை கிலோமீட்டர். டைம் சொன்னேன், கரெக்டாக? செகண்ட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஹார்ஸ் அந்த மாதிரி கணக்கெடுப்பாங்க. அதே வந்து ஸ்பீடப் எப்படி யூனிட் வைஸ் மெஷர் பண்ணுறது? நான் என்ன சொன்னேன்? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன், அதாவது கிலோமீட்டர் பெர் ஹார் இல்லைனா மீட்டர் பெர் செகண்ட், இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட் நடக்கும். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க. ஒரு கார், இஃப் அ கார் ட்ராவல்ஸ் அட் 100 கிலோமீட்டர் வித்தின் 2 hours calculate தி ஸ்பீடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க 100 கிலோமீட்டருக்கு இப்போ போகணும். அவங்களோட ஒரு கார் வந்து 100 கிலோமீட்டர் போகுது, அதுக்கு வந்து 2 ஹார்ஸில் அவங்க போயிடுறாங்களாம். எவ்வளோ ஸ்பீடில் அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், கரெக்டாக? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100. டைம் டேக்கன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 hours. 100/2 எவ்வளோ? 50 கிலோமீட்டர் பெர் ஹார். அதாவது 50 கிலோமீட்டர் ஹார் ஸ்பீடில் அவங்க போனனால அவங்க வந்து அவங்களோட டெஸ்டினி போய் ரீச் பண்ணியிருப்பாங்க 2 ஹார்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஸ்பீடில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. லைக் யூனிஃபார்ம் ஸ்பீட், இன்னொன்று வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் காலையில் உங்கள் வீட்டிலேருந்து பைக்கில் கிளம்புறீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ்க்கோ இல்லை உங்கள் ஸ்கூலுக்கோ நீங்கள் போகணும், ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்க. அப்படி கிளம்பும்போது நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் எடுத்துப்பீங்க, எவ்வளோ வேகத்தில் போவீங்க? யூனிஃபார்மாக பொறுமையாக போவீங்க, கரெக்டாக? நார்மலாக போவீங்க. ஏன்னா உங்கள் பைக்கில் பெட்ரோல் இருக்குது, நீங்கள் காலைல சீக்கிரம் வேறு எழுந்துச்சு ரெடி ஆகிட்டீங்க, அதனால் ரொம்ப பதட்டப்பட வேணாம். ஸோ ரிலாக்ஸ்டாக போகலாம். அது யூனிஃபார்ம் ஸ்பீடு. யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னா அந்த ஸ்பீடு வந்து த்ரூ அவுட் யூனிஃபார்மாகவே இருக்கும். அந்த ஸ்பீடு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. அதாவது ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. அப்படியே ஒரே மாதிரி அந்த வேகம் இருக்கும். அது வந்து நான் யூனிஃபார்ம் கேட்டிங்க அப்படின்னா அந்த வேகம் அப்படி இருக்காது. ஒரு இடத்துல வந்து வேகம் ஏறும், வேகம் இறங்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் வந்து உங்கள் பைக்கில் டேங்க்லாம் காலி ஆயிடுச்சு, காரில் டீசல் காலி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அன்றைக்கி பஸ்ஸில் தான் போகணுன்னு ஆயிடுச்சு. ஸோ பஸ்ஸுக்கு போகிறீங்க. பஸ்ஸில் போகும்போது லேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா டிராஃபிக் நிறையா இருக்குது நல்ல கூட்டத்தில். ஸோ டிராஃபிக் ஒவ்வொன்றும் வெயிட் பண்ணி நீங்கள் போகும்போது ஒரு இடத்துல பஸ்ஸு ஸ்பீடப் ஆகும், ஒரு இடத்துல பஸ் அப்படியே ஸ்லோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு வந்து அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். யூனிஃபார்மாக மெயின்டைன் ஆகாது. அதான் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கும் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கும் இருக்க வித்தியாசம். அண்ட் தென் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் அவங்க என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அதே நான் யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா கர்வ்ட் லைனாக வரும். இப்போ டிஸ்டன்ஸ் எந்த ஆக்சிஸில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வரும். டைம் வந்து தான் எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஏன்னா டைம் தான் மாறுது. ஸோ டைம் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது இல்லையா, அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க, அந்த டைமும் மாறிட்டு தான் இருக்கும். பட் அவங்க யூனிஃபார்மாக போயிட்டே இருக்காங்க. பட் அதுவே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கிராஃப் வந்து கர்வ்டு கிராஃபாக மாறுது, கரெக்டாக? ஒரு கர்வ் மாறுது அண்ட் டிக்ரீஸ் ஆகும் போது டவுன்வர்ட் கர்வ் வரும். இதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ மூணாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் டைம்.
டைம் எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது ரத்திகா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து இயர்லி டேஸில் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, சன்லைட்டோட ஷேடோஸ் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்டாச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சன்னு வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு மேலே படப்போகுது. இந்த ஸ்டாச்சுன்றது ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கோங்க. சன் இங்கே இருக்காங்க. ஸோ சன்னு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டா என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஃபோட்டான்ஸ்லாம் எடுத்துக்கும் இல்லையா, லைட் எடுத்துக்கிட்டாங்கல்ல. இப்போ அந்த இடத்துல ஃபோட்டான்ஸ் பட்டிருக்காது. ஸோ அந்த இடத்துல ஷேடோ ஃபார்ம் ஆகும். அந்த ஷேடோ வந்து சன் வந்து ஒரு டே எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த ஈஸ்டில் ஸ்டார்ட் ஆகி வெஸ்ட் சைடு வந்து அவங்க முடிப்பாங்க இல்லையா. சண்டே அதோட ஷேடோ வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ அந்த ஷேடோ மூவ்மெண்ட் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே 1 டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது என்ன யூஸ் பண்ணுவாங்க, அப்போலாம் சாண்ட் கிளாக் யூஸ் பண்ணுவாங்க. மண்ணில் வந்துட்டு இந்த ஹாட் கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து சாண்ட் கிளாக் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம வாட்சஸ் யூஸ் பண்ணுறோம், கிளாக்லாம் யூஸ் பண்ணி நம்ம டைம் வந்து மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு சிம்பிளான டிவைஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் டைம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இவங்களை வச்சு டைம் மெஷர் பண்ணுவாங்க. இந்த சிம்பிள் பெண்டுலம் வழியாக நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, டைம் பீரியட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டைம் பீரியட் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு ஸ்விங் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் டைம் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இதுதான் என்னோட பெண்டுலம், ஓகேவா. இந்த பெண்டுலம் வந்துட்டு இப்படி ஸ்விங் பண்ணுச்சு இல்லையா, அதில் ஒரு ஸ்விங்கு, அதாவது ஒரு தடவை இப்படி போயிட்டு வர அந்த ஒரு ஸ்விங்கு தான் வந்து நம்ம வந்து டைம் பீரியடாக எடுத்துக்கணும். அந்த ஆரம்பித்த அந்த டைம், அது முடிக்கிற அந்த டைம் பீரியட் தான் வந்து அந்த டைம் தான் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணணும் கரெக்டாக. இப்போ வந்து இது எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத மெஷர் பண்ணணும்னா, இந்த பால் இப்போ வந்து இதை ஒரு பாலாக நினச்சிக்கோங்க. இந்த நூல்கண்டை வந்து ஒரு பாலாக நினச்சிக்கோங்க. இந்த பந்து வந்து இதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கனாலையோ, இதோட வெயிட் வந்து குட்டியாக இருக்கனாலையோனா வந்து டைம் வந்து டிஃபர் ஆகாது. நேரம் வந்து எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கோட நீளத்தை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். அதாவது இந்த ஸ்விங்கோட லென்த் அதை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த ஸ்விங்கோட லென்த் வந்து ஃபஸ்ட்டு நான் பெருசாக வச்சுக்கிறேன், ஓகேவா. இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறேன். இந்த ஸ்விங்கை இப்போ போயிட்டு வர டிஸ்டன்ஸ்க்கும் டைம் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, ஓகேவா, அப்படி பார்த்துக்கணும். அதுவே ரொம்ப நேரம் எடுக்கும். அதுவே இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்விங்கோட லென்த்து பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் இதோட நீளம் அப்படின்னா, அதே டிஸ்டன்ஸு இது எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வருது. ஸோ நமக்கு வந்து டைம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதோட ஸ்விங்கோட லென்த்தை பொறுத்து தான் இருக்குன்னு தவிர இந்த பாலோட வெயிட்டை பொறுத்து கிடையாது அப்படின்றதா விஷயம். இப்போ நான் சிம்பிள் பெண்டுலம் பற்றி சொன்னேன், மோஷன் அண்ட் டைம் பற்றி சொன்னேன், ஸ்பீடு நான் சொன்னேன், அண்ட் தென் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் நான் சொன்னேன், ஸ்பீட் டைம் கிராஃப் பற்றி சொன்னேன், ஒரு ஒன்று சொல்லிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஈஸி ட்ரிக்காக வந்து நீங்கள் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுருக்கணும். மோஷன்னா என்ன, டைம்னா என்ன, அதெல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க, ஸ்பீட்னா என்ன நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஷன் அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், அதாவது சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொசிஷன் மாறிட்டா அது மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா அது மோஷனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். மோஷனில் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டைம் மாறிக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. பொசிஷன் சேஞ்ச் ஆகலைனாலே அது ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இது ரெஸ்ட்டு. ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பெர் யூனிட் டைம், அதாவது எவ்வளோ வேகமாக ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு காரோ ஒரு பைக்கோ, அவங்களாம் அதில் ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ வேகமாக ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்றது ஸ்பீடு. கரெக்டாக இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் நடக்கிறேன், இவ்வளோ நேரத்தில் நடக்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ வேகமாக என்னோட ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எவ்வளோ வேகமாக நடக்கிறேன், அதுதான் வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் கிராஃப் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யூனிஃபார்ம் அப்படின்னா என்ன, அந்த மோஷனை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யூனிஃபார்ம்னா அந்த ஸ்பீடு அந்த கடைசி நேரம் வரைக்கும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் டிஸ்டன்ஸ் மாறலாம், டைம் கூட மாறலாம், டிஸ்டன்ஸ் மாறிட்டு தான் இருக்கும், டைமும் மாறிட்டே தான் இருக்கும். பட் அந்த ஸ்பீடு வந்து இப்போ 20 km/h அப்படி போகுதுன்னா கடைசி எண்ட் வரைக்கும் 20 km/h ஸ்பீட்லேயே மெயின்டைன் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் காலையில் நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டீங்க, அதனால் வண்டியில் போகிற ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருக்குது. அதுவே வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க, ஸோ வந்து டேங்க் எல்லாமே காலி ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து பஸ் பிடிக்கணும்.
ஸோ டிராஃபிக்னால உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல ஸ்பீடு வந்து ஏறும், ஒரு சில இடத்துல ஸ்பீடு வந்து இறங்கும். அதனால ஸ்பீடு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். அப்படி ஸ்பீடு மாறிட்டே இருந்துச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம். இது ரெண்டுத்துக்கும் வர கிராஃப் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை எப்படி நம்ம பிளாட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, யூனிஃபார்மாக வருதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், நான் யூனிஃபார்மாக வருதுன்னா கர்வ்டில் வரும். அதே ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும், பட் டைம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஐ எம் கிளாட் தட் யூ ஆல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வித் திஸ் டாபிக். நான் வந்து ஹோப் வைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அடுத்த வீடியோவில் வருவேன். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல் மை டியர் ஐகான்ஸ். பாய்.